என் பேர் துர்கா பிஎஸ், மனு படத்தோட டைரக்டர். இது தமிழில் என்ற முதல் படம். சைடில் நிற்கலாமா? மரம் பார்த்தேன் உங்களுக்கு. அதான் பரவாயில்லையா? அப்படியா? ஆ, ஓகே ஓகே ஓகே. தமிழில் என்ற முதல் படம் இது. இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு 14-15 வருஷம் ஆயிடுச்சு. எடிட்டராக ஒரு 85 படம் எடிட் பண்ணிருக்கேன். 8வது படிக்கிறப்ப இருந்தும் விஜய் சாரோட பெரிய ரசிகை. அதே மாதிரி விஜய் சார் நடித்தா பல படங்களை பார்த்துட்டு வளர்ந்தவன். அப்போல்லாம் எனக்கு தெரியல, அந்த படம் பார்க்குறப்பெல்லாம் இண்டஸ்ட்ரி வருவேன், ஒரு படம் பண்ணுவேன்னு தெரியல. +2 முடிச்ச பிறகு கிரிக்கெட்டில் இருந்தேன். கிரிக்கெட்டில் பெருசாக ஒன்றும் பண்ண முடியல, ஏன்னா அங்கே பணம் ரொம்ப தேவைப்பட்டுச்சு. அது விட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு சூஸ் பண்ணுறப்பா சினிமா இண்டஸ்ட்ரின்னு முடிவெடுத்தேன். +2 முடிச்சுட்டு தான் இண்டஸ்ட்ரி வந்து எடிட்டிங் பழவி ஒரு 35-40 படத்துக்கு அசிஸ்டன்ட் டேரக்டர், கோ டேரக்டர் நடித்து எடிட்டர் ஆகி அப்புறம் அப்போ இருந்த இண்டஸ்ட்ரி வந்த டைம்லேருந்து படம் பண்ணணும், ஒரு டைரெக்ஷன் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு படம் வந்து விஜய் சாரோட ரசிகனை மாதிரி ஒரு கதை வச்சு தான் படம் பண்ணணும் அப்போ இருந்த ஒரு கனவு இருந்துச்சு. அந்த கனவு இப்போ தான் ஃபுல்ஃபில்லாக இருக்குது. படத்தோட ட்ரெய்லர் ஆகட்டும், சாங் ஆகட்டும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கண்டென்ட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு சின்ன படமானாலும் கூட ஒரு கண்டென்ட் வச்சுட்டு அந்த படத்துக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் என்டையர் டீம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த படமும் கம்ப்ளீட் ஆகி அவுட்புட்டு வந்த பிறகு எல்லாம் பெருசாக டெக்னீஷியனில் யாரும் இல்லை. அப்போ எப்படி இந்த படத்தை ப்ரமோட் பண்ணுறது, எப்படி இதுவே ஒரு ஒரு வழிக்கு கொண்டு வரணும் வந்தப்பா நம்ம சார் ஜாகுவார் தங்கம் சார் போய் அவர் வீட்டில் பார்த்தேன். கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக சப்போர்ட்டிவாக இருந்தார். அப்போ ஒரு ஜோஷ் வந்துச்சு, பரவாயில்லப்பா நம்மளுக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ப்ரோக்ராமுக்கு வந்தால் எல்லோரும் கூட ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவோ ஒரு கஷ்டப்பட்டு ஒரு படம் பண்ணாலும் அந்த படத்தை உங்ககிட்ட மாத்திரம் கொண்டு வரலாம். இங்கிருந்து அந்த படம் எப்படி இருக்குங்கிறது அந்த மக்கள்கிட்ட போய் சேர்த்துறது எல்லா மீடியா ப்ரெஸ் எல்லாரும் உங்களோட ஒரு பொறுப்பு இருக்குது. தயவு செஞ்சு ஒரு புது டீம், ஒரு புது படம், சின்ன படம் பண்ணியிருக்கு, சின்ன படமும் இதை எடுத்துக்காம ஒரு கண்டென்ட் வைஸாக படமாக இதை எடுத்துகிட்டு ஒரு நல்ல வழிக்கு இந்த படம் நீங்கள் எல்லாரும் கொண்டு வர மாதிரி சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தா எல்லாருக்கும் தேங்க்யூ. நன்றி சார். அடுத்ததாக நடிகர் ஐசக் அவர்கள். வந்திருக்க பெரியவங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் சார். இந்த படத்தில் நான் அதாவது வில்ல ரோல் பண்ணியிருக்கேன். என்னை நம்பி இந்த ரோலை கொடுத்த டைரக்டர் துர்கா பிரசாத் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் இவர் இல்லாமல் வேற யாராக இருந்தாலும் இது இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கவே முடியாது சார். இந்த விடா கொண்டாடுவாங்களா அந்த மாதிரி இருக்கு. ஒரு நாள் ஷூட்டிங் காலையில் ஆரம்பிக்கிறோம், அருணாச்சலம் ரோட்டில் சார், மெயின் ரோட்டில், பிளாக்லாம் பண்ணல, அப்படியே எடுக்க ஆரம்பிக்கிறோம். 8:30 மணி 9 மணிக்கு மழை வர ஆரம்பிச்சிச்சு. சரி மழை விட்டோடனே தான் திரும்பி ஆரம்பிப்பார், அது வரைக்கும் பிரேக் எடுத்துருவேன்னு நினச்சா அப்படியே கண்டினியூ பண்ணிட்டார். ஈவினிங் 4:30-5 மணி வரைக்கும் மழையிலேயே எடுத்தோம், ஃபுல்லாக எடுத்து தான் முடித்தார். அந்த மாதிரி ஒரு பர்சன் சார். தேங்க்யூ சார், கிரேட். அதே மாதிரி ப்ரொடியூசர் சத்ரி சாருக்கும் என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். தேங்க்யூ சார். மீடியா எல்லோரும், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் வந்ததுக்கு. உங்கள் சப்போர்ட் இல்லாமல் இந்த படம் பெரிய லெவலுக்கு ரீச் ஆகுது, மக்கள்கிட்ட ரீச் ஆகணும், அவங்க எங்களை பாராட்டணும். பார்த்துட்டு நாங்களே பேசினா பார்த்தாது, மக்களும் இதை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு பேசணும். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. தேங்க்யூ சார். இந்த படத்தில் 2 இசையமைப்பாளர்கள், அதில் சதாசிவ. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என் பேர் சதாசிவ ஜெயராமன். நான் வந்து இது என்னோடய 3வது படம். ஸோ டைரக்டருக்கும் என்னோடய ப்ரொடியூசருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு படம், எல்லோரும் தேட்டரில் பாருங்கள். ரொம்ப நன்றி. நன்றி சார். படத்தின் கதாநாயகன் ஸ்ரீயுத் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்ரீயுத். நான் பெங்களூர் கிட்ட வந்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் துர்கா பிரசாத் சார், அவர் எஸ்பிஆர் பிக்சருக்கு தேங்க்யூ சார். நான் இது மனு படத்தில் மனு கேரக்டர் ரொம்ப பாசிட்டிவ் கேரக்டர் தான். அது கேரக்டர் பில்டப் பண்ணியிருக்கிற ஒரு யூனிக்காக இருக்குது.
எல்லாருக்கும் நன்றி. ப்ளீஸ் உங்கள் சப்போர்ட் வேணும். நன்றி. ஓ, ஹர்ஷா கோகோட் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். ஐ டோன்ட் நோ மச் தமிழ், பட் தேங்க்ஸ் ஃபார் டைரக்டர் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. This is my first Tamil film, but we were great friends since so many years. We did many Kannada films in Karnataka, and thanks to all media and press who have come here to support us. And please bless us and support us for stepping into this Tamil industry and make us grow big and make us to give more films in this industry also. Thank you so much for this opportunity, sir. அடுத்ததாக கார்த்திக் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். நான் ஒரு வணக்கம். நான் கார்த்திக், கலரிஸ்ட்டு. ஒரு 284 படம் பண்ணியிருக்கேன். இந்த டைரக்டரோட ஒரு 6 படம் நானே ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவரோட முயற்சி எப்படின்னா, பட்ஜெட்டை பற்றி அவர் யோசிக்க மாட்டார். தைரியமாக இறங்கி பண்ணிவிடுவார். மெயினாக வந்து என்னென்னா, இன்றைக்கி பண்ண முடியும், நாளைக்கு பண்ண முடியுமா, மழை, அதை பற்றிலாம் யோசிக்க மாட்டார். துணிஞ்சு எதாக இருந்தாலும் இறங்கி பண்ணிவிடுவார். ஸோ அவரோட ஃபஸ்ட்டு தமிழ் படம். ஸோ எங்களால் டெக்னீஷியனாக நாங்கள் கூட ஃப்ரெண்ட்லியாக எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ணியிருக்கோம். மீடியாஸ் வந்து மேக்ஸிமம் அவருக்கு சப்போர்ட் பண்ணி அவரோட படத்தை நல்லபடியாக ரீச் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணின்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நல்லா வந்திருக்கோம். நீங்கள் தான் எல்லாம் சப்போர்ட் பண்ணோம். படத்தோட அப்டேட் கூடிய விரைவில் சொல்லுவாங்க. நன்றி, தேங்க்யூ. கதைவசன உதவியாளர் முருகன் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே பெங்களூர்லேருந்து கூப்பிடும்போது என்னென்னா, தமிழில் எழுத கூப்பிட்றாங்க அப்படின்னும் போது சரி போயிட்டு உதவி செய்வோம் அப்படின்னு தான் செஞ்சு கொடுத்தது. இது பக்காவாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். மனு இசை வெளியீட்டு வருகை தந்திருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இங்கே அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நாங்கள் வந்து தளபதி ரசிகராக இருக்கும்போது ரசிகர் மன்றத்தில் நாங்கள் சில நற்பணிகளை செய்வோம். வெளியே தெரியாது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் இந்த மீடியாலாம் இல்லை. இன்றைக்கி வந்து திரையில் இது வந்து மிக பிரமாதமாக காமிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரத்தில் டைரக்டர் அவர்களுக்கும் நம்ம தான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஹீரோ சார் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா தளபதியோட ரசிகர்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாமே விஜய்னாவே வெற்றி தான். அந்த வெற்றி வந்து இந்த பொண்ணு படத்துக்கு அமையுன்றதுல தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே இயக்குனர் வந்து சொன்னார், நான் வந்து விஜயோட பெரிய ரசிகன் அப்படின்னு சொன்னார். ஆனால் நான் சொல்லப்போனால் நான் தான் விஜயோட முதல் ரசிகன். என்னன்னு கேட்டால், அவர் பிறந்ததுலேருந்து வளர்ந்த வரைக்கும், இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்க வரைக்கும், இன்னும் வளர்கிற வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ரசிச்சுக்கிட்டே இருக்கேன். அவர் வந்து 3 வயசு அப்படி இருக்கும்போதே அவருடைய வளர்ச்சியை வந்து நாங்கள் கொண்டாடணும். ஏன்னு கேட்டால், எங்கள் வீட்டில், எங்கள் ஃபேமிலியில் முதல் பேரன். அதனால் அவருக்குன்னு ஒரு தனி மரியாதை எப்பவுமே உண்டு. வீட்டில் எல்லாருக்குமே தெரியும், ஒரு நம்ம ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிற இடத்துல ஒரு குழந்தை பிறந்தாவே எல்லாரும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அந்த இடத்துல இன்றைக்கி விஜய் வந்து பெரிய லெவலில் போகும்போது நாங்களும் அவரை பார்த்து சந்தோஷப்படுறோம், ஆச்சரியப்படுறோம். அது மாதிரி அவரை வச்சு இயக்குனர் வந்து ஒரு முழு பாடலே கம்போஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். இவன் தாண்டான்னு சொல்லிட்டு 6 வருஷத்துக்கு முன்னால் இதே மாதிரி ஒரு ரசிகர், இதே மாதிரி ஒரு விஜய் ரசிகர் அப்படின்ற முறையில் ஒரு படம் எடுத்தோம். பட் அந்த படம் இன்னும் வரலை. சில பிரச்சனைகள் அது நின்று இருக்குது. இன்னொன்று, இதே தியேட்டரில் தான் அந்த படத்துடைய எல்லா வேலைகளும் பண்ணோம். ஏவிகே ஸ்டுடியோவில் தான் பண்ணோம்.
அது மாதிரி இப்போது இந்த டீமை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சின்னதாக பண்ணியிருந்தாலும் சிக்கனமாக பண்ணியிருந்தாலும் வளமையாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம ஒரு பாராட்டு கொடுத்துடலாம். அடுத்தது தொழில்நுட்ப கலைஞர்கள் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே நம்மளுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்காங்க. அவங்களால மட்டுமே வந்து அடுத்த கட்டங்கள் என்னன்னு யோசிக்க முடியுது. ஏன்னா ஏற்கனவே இருந்தவங்க எல்லாமே வந்து ஒரு லெவல் வந்த உடனே அந்தந்த லெவலில் அப்படி அப்படியே நின்றுடுறாங்க. ஓகே, நம்மளுக்கு இது போதும்னு நினைக்கும் போது இது போதும், மக்களுக்கு இதை கொடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் புதுசாக வர்றவங்க அப்படி நினைக்கிறதில்ல. இன்னும் ஏதோ தேடுறாங்க. அவங்க தேடுதல் எல்லாமே வெற்றியடைய வாழ்த்துக்கள். உங்களை போல் நானும் இந்த படத்தை திருடரோட வேடிக்கை பார்க்க ரெடியாக இருக்கேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். தேங்க்யூ. பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி தோழர்களுக்கும் அதற்கு அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் எங்கள் அண்ணன் விஜயமுல்லி அண்ணன், செல்வா சார், ஈசிஆர் சரவணன் சார், ஹீரோ வில்லன் ஐசக் சார், வில்லன் தானே சார், ஹீரோவா சார் ராஜா, வெங்கட் சார், எல்லாத்துக்கும் மேலே டைரக்டர் வாங்க சார், அவர் கை தட்டுங்க சார். அவர் பார்த்துக்கிட்டதில் இருக்காரு. நல்லா பண்ணியிருக்கீங்க சார், வாழ்த்துக்கள் சார், நல்லா பண்ணியிருக்கீங்க. படம் மிகப்பெரிய வெற்றி அடைய மனமார்ந்த இந்த எல்லாரும் இன்னொரு வாட்டி கை தட்டுங்க சார். மனமார வெற்றி அடையிறக்கு இந்த படம். ஏன்னா அவர் வெள்ளந்திரியாக இருக்கார், மனசில் ஒன்றுமே இல்லை, ஓப்பனாக பேசுகிறாரு. அதனால் இந்த படம் வெற்றி அடையணும். ஏன்னா விஜய் சாரை பற்றி தொட்டிருக்கீங்க. நான் கூட என் படத்தில் விஜய் சாரை வச்சு ஒரு சீன் பண்ணியிருந்தேன். நான் சூர்யாங்கிற படம் டைரக்ட் பண்ணும்போது அதே மாதிரி வந்து நிச்சயமாக அவர் ஒரு நல்ல மனிதர். விஜய் சார் வந்து நான் வந்து சின்ன குழந்தையில சட்டமூர் இருட்டையிலேருந்து தெரியும், பார்த்துட்டே இருக்கேன். யாருக்கும் கெடுதல் பண்ணுங்கிற எண்ணம் அவர் கிடையாது, நல்லது பண்ணுங்கிற எண்ணம் மட்டும் இருக்கும். அதனால் அந்த எண்ணம் இருக்கிறதுனால இந்த படத்தில் நீங்கள் அவரை சேர்த்துக்க நிச்சயமாக அந்த படம் வெற்றி பெறணும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஹீரோ நல்லா நடிச்சிருக்காரு, ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு, ஒரு மூமெண்ட்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. மாதிரி அவரு பிரம்மாண்டமாக, ஐசக் சாரும் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு. உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நீங்களும் நடிச்சிருக்கீங்களா சார்? இல்லை உங்களே மாதிரி 2-3 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா? இவர் சார் மாதிரியே 2-3 பேர் வந்தாங்க. இவரும் நடிச்சிருக்காருன்னு நினச்சிட்டேன். ஓகே, இருந்தாலும் படம் ரொம்ப நல்லாயிருக்கு, பாட்டு நல்லாயிருக்கு, ட்ரெய்லர் நல்லாயிருக்கு. அதில் ஒர்க் பண்ண அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஐசக் சார் சொல்லும்போது சொன்னார், சாலிகிராமத்தில் மலையோட மலையை எடுத்துக்கிட்டே இருந்துட்டார் அப்படின்னு சொன்னார். உண்மையில் அதுதான் டைரக்டர். எதாக இருந்தாலும் சரி உடனே பிடிச்சி படத்தை முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சிருக்காருல. ஏன்னா இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, டைரக்டர்னு வந்துட்டு சும்மா ஆட்டையை போட்டுகிட்டே இருக்காங்க. நான் அந்த படம் பண்ணேன், இந்த படம் பண்ணேன், எனக்கு 1 கோடி லட்சம் எடுக்கொடு அப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இடையில பார்த்துருப்பீங்க, நிறையா நம்ம பத்திரிகை நண்பர்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அவர் படமே எடுக்கலை, படம் எடுக்காமலே நஷ்டம் எடுக்கிற 1.5 கோடி. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அதனால தான் நான் சொன்னேன், தயாரிப்பாளர்னு ஒரு இது வரணும்னா படம் எடுத்து சென்சார் பண்ணியிருக்கணும். டைரக்டர்னு ஒரு படம் பண்ணியிருக்கணும். இப்போ டாக்டர் படிச்சுக்கிட்டே இருக்குன்னா டாக்டர் ஊசி போட முடியும், ஆப்ரேஷன் பண்ண முடியும். என்னென்ன அதை படித்து அது சர்டிஃபிகேட் வாங்கினப்போ தான் வாங்க முடியும். இதில் மட்டும் சினிமாவில் மட்டும் நான் டைரக்டர், நான் ப்ரொடியூசர்னு சும்மா நான் சொல்லி பணத்தை ஆட்டை போடுறாங்க எல்லாத்தையும். அதுக்காகவே நிறைய பேர் அதை வந்து நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருக்கேன். இதை நான் கோர்ட்லேயே ஒரு இதாக போட போகிறேன். ஏன்னா இன்றைக்கி தயாரிப்பாளர்னால் எல்லாரும் மதிப்பாங்க, ஓ தயாரிப்பாளரா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அவர் தயாரிச்சிருக்க மாட்டார். தயாரிப்பாளர் ஒரு சும்மா கார்டை வாங்கி வச்சுருப்பாங்க, 100 ரூபாய்க்குலாம் ஒரு கார்டு தராங்க, சும்மா தராங்களாம். யாரும் ஒரு விளம்பரம் பண்ண சும்மா கார்டு தரோம் அப்படிங்கிறாங்க. அந்த பேப்பர் அச்சடிக்கிற கூட காசு கிடையாது, சும்மா. அப்போ உள்ளே போய் ஆட்டை போடுவாங்க, அது வேறு விஷயம். முதல்ல சும்மா தராங்களாம். அப்போ என்ன, அது ஒரு தொழில் பண்ணுறாங்கன்னா சும்மா எப்படி தர முடியும்? அப்போ யாரையோ ஏமாத்துறதுக்காக போடுற அச்சு அது. அதனால் அதை மாதிரிலாம் நம்பாமல் நல்லபடியாக படம் பண்ணிவிட்டு, ஒழுக்கமாக படம் பண்ணிவிட்டு, மக்களுக்கு தேவையான மட்டும் படம் பண்ணிவிட்டு இருந்தால் படம் ஜெயிக்கும். இப்போ அந்த காலத்தில் எம்ஜிஆர் அவர்கள் படம், சிவாஜி கணேசன் அவர்கள், ஜெயசங்கர், ரவிச்சந்திரன் சார் படம், ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா படம் வந்து நல்லா இருக்கும். எல்லாருக்குமே குடும்பத்தோடு போய் பார்க்கலாம். இப்போ குடும்பத்தோடு போய் பார்க்கவே முடியாதுங்க. குடும்பத்தை பிரிச்சிட்டான் இவனே. படம் டைரக்டரே குடும்பத்தை பிரிக்கிறான். ஏன்னா நீ இங்கே வராத, இந்த படம் பார்க்கக்கூடாது அப்படின்னு அவன் வேற ஒரு தேட்டருக்கு போகிறான். இப்போ குடும்பமே நம்ம என்ன படம் பார்க்குறதுனா ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு ஒன்றா உட்காந்து பார்க்குற ஒரே இடம் தியேட்டர் தான். கல்யாணமும் தியேட்டரு. அந்த தியேட்டரில் நம்ம எப்படி பண்ணோம், மக்களுக்கு தேவையானதை மட்டும்தான் சொல்லணும். மக்களுக்கு என்ன தேவை அதை தான் சொல்லணும். நான் எனக்கு தேவை சொல்லக்கூடாது. நான் காம கொடூரனாக இருப்பேன், குடிகாரனாக இருப்பேன், அதெல்லாம் படத்தில் வைக்கக்கூடாது. மக்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சொன்னால் மட்டும் படம் நல்லா ஓடும். ஏன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கூட பழைய படம் பெரிய ஹிட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் எல்லாத்துலேயும் பழைய படம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். டிவியில் பார்த்தோன்னா பழைய படம்னா அப்படி ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வி சேகர் சார் இறந்தார், அவர் வந்து கூடி வாழ்ந்த கோடின்னு இன்னைக்கு போட்டாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு படம் எவ்வளோ அற்புதம் படம். அவர் வந்து மிக பெரிய அற்புதமான ஒரு டைரக்டர். உண்மையிலே அவருக்கு நம்ம எல்லாருமே ஒரு மௌன அஞ்சலி செலுத்தலாமா? ஒரே ஒரு நிமிஷம் எல்லாம் வி சேகர் சாருக்காக ஒரே ஒரு நிமிஷங்க. அவர் திரை அந்த காலத்தில் நம்ம படம் பண்ணும்போது எல்லாம் டெக்னீஷியனெலாம் பார்க்க மாட்டோம். ப்ரொடியூசர் தான் எங்களுக்கு குடும்ப தலைவர், டைரக்டர் தான் எங்கள் கூட இப்போ அந்த சகோதரர்.
எல்லாரும் எங்கள் கூட பிறந்தவங்கள நினைப்போம். காலையில் 4 மணிக்கு உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு இந்த படம் நல்லா வரணும், நல்லா வெற்றி பெறணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். நான் 2000 படத்தில் எனக்கு தெரிஞ்ச தான் 1800 சில்லற படம் 170 நாள் போயிருக்கு. ஒரு சில படம் 100 நாள் போயிருக்கு. அப்படி தான் நம்ம படம் பண்ணோம். அந்த படம் பண்ணதுக்கு எனக்கு உண்மையிலே அதை பெரிய அந்த சக்தியை கொடுத்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இந்த நேரத்தில் அவரை நான் வேண்டுறேன், இந்த படமும் மிக மிக பெரிய வெற்றி அடைய மனமாற உளமாற உங்கள் ஆதரவோட, பத்திரிகையாளரோட ஆதரவோட நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். எப்பவும் சொல்கிற மாதிரி தான், அவர் வந்து தெலுங்காரு, இவர் வந்து கன்னடக்காரரு. ஆனால் வந்தாரை வாழ வைக்கும் ஒரே இடம் தமிழ்நாடு மட்டும்தான். வந்தாரை வாழ வைக்கிற ஒரே இடம் தமிழ்நாடு தான். ஆனால் எங்களை வெளியே விரட்டிடாதீங்க, எங்கள் உள்ளே இருக்க விடணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க. எங்கு எதை இருந்தாலும் சொல்லி என் தமிழ் மக்கள் எப்பவும் நலமாக வளமாக இருக்க தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த். ஏமா கத்துறாங்க பார்த்தா பயந்துட்டாங்க. நன்றி மாஸ்டர். தமிழர் எப்பொழுதும் வெற்றி. வர சார். ஓகே சார், ஓகே சார். இந்த படம் எப்படி ஸ்டார்ட் ஆகுறத பற்றி ஒரு 5 நிமிஷம் நான் சொல்லிடுறேன். எடிட்டிங் பண்ணுறப்ப இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து சதீஷ் பாபுன்னு ஒரு படம் பண்ணார். அவர் படத்தை ஃபைனல் ஒர்க்கு நான் தான் பண்ணி கொடுத்தேன். ஸோ எப்படி அமைஞ்சிச்சுன்னா, அவரும் ஒரு படம் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தார். தமிழ் தான் பண்ணணும்னு அவர் சொன்னார். ஸோ தமிழ்நாடு ஒரு 4-5 டைரக்டர்லாம் கூப்பிட்டு அவருக்கு அறிமுகப்படுத்திச்சு, சப்ஜெக்ட் எல்லாம் சொன்னார். ஒரு 6 மாதம் இது இப்படியே போயிட்டு இருந்துச்சு. 4-5 பேர் டைரக்டர் வந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு செட் ஆகலை. லாஸ்ட்டுக்கு அவர் மைண்டில் என்ன இருக்குன்னு தெரியல. ஒரு நாள் அவரே, நான் என்ன ஃபஸ்ட்டு படம் பண்ணால் நான் அவர்கிட்ட கதை சொல்லலாம்னு நினச்சா வேண்டாம், ஏன்னா என் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறதுனா விஜய் ரசிகர் இந்த மாதிரி தான் ஒரு கதை வச்சு பண்ணணும் என் மைண்டில் இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் அவரே சொன்னார், நீ எந்தாலும் பண்ணணுன்னு இருக்கிறியா, டெக்னீஷியனாக இருக்கிற, எடிட்டராக இருக்கிற, டெக்னிக்கல் ஒர்க்கில் தெரியும் உனக்குன்னு. அப்போ சொன்னேன், இல்லை சார் நான் பண்ணேன் இந்த மாதிரி படம் தான் ஃபஸ்ட் படம் தமிழில் பண்ணணுன்னு இருக்கிறேன், அந்த படத்துக்கு ஓகே ஆச்சுன்னா வேணா பார்க்கலாம் சார் நான் சொன்னேன். சரி ஆச்சுப்பா, சப்ஜெக்ட் பண்ணு சொன்னார். ஸ்கிரிப்டெல்லாம் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் எவ்வளோ தான் அந்த தமிழுங்கிறப்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். அதனால் நம்ம முருகன் சார் ரைட்டரு, அவரை கூப்பிட வச்சு வந்து கரெக்ஷன் எல்லாம் பண்ணி ஸ்கிரிப்ட் எல்லாம் கம்ப்ளீட் ஆச்சு. 3 ஸ்டேட்டில் இந்த படம் ஷூட் பண்ணியிருக்கலாம். கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா. கம்ப்ளீட்டாக ஷூட்டிங் முடிக்கிறப்ப நீங்கள் நம்ப மாட்டீங்க, 5200 கிலோமீட்டர் ட்ராவல் இருக்குது இந்த படத்தை ஷூட்டிங். ஒரு ஷோ ஹீரோயினோட வீடு ஷாட்டு தலைப்படியில் எடுத்தால் வெளியிருந்து வர ஷாட், அந்த பாசிங் ஷாட் ஒரு 10 செகண்ட் மட்டும் ஸ்க்ரீன் வரும். அந்த ஷாட் வந்து கொடைக்கானல் பூம்பாறையில் அந்த ஷாட் எடுத்தேன். ஒரு 10 செகண்ட் வர ஷாட்டு பூம்பாறை எடுக்கணும்னா ஒரு ஃப்ரேமும் கூட அவ்வளோ அழகாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு மைண்டில் இருந்துச்சு. லொக்கேஷன் பார்க்குறக்கே ஒரு 3-4 மாதம் சர்ச் பண்ணேன். தமிழ்நாடு, பூம்பாறை, கொடைக்கானல், தேனி, மூணார் எல்லா பக்கம் சர்ச் பண்ணி ஒரு இடமா முடிச்சுட்டு அப்படியே ஷூட் பண்ணி போயிட்டு இருந்தான். ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன் எல்லோரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஏன்னா நான் ஒர்க் பண்ணுறேன்னா ரெஸ்ட்டுங்கிறதே இருக்காது, ஓப்பனாக சொல்கிறேன், ரெஸ்ட்டுங்கிறதே இருக்காது, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் இருக்கும். தேனியில் ஷூட்டிங் முடிச்சாச்சு. மறுநாள் நைட்டு பேக்கப் பண்ணிவிட்டு அங்கேருந்து மூணார் போனோம் சாங் ஷூட்டிங். மூணார் சாங் ஷூட்டிங் முடிச்சுட்டு மூணார்ந்து நைட்டு 6 மணிக்கு பேக்கப் ஆச்சுன்னா அங்கேருந்து கொடைக்கானல் ஜர்னி நைட் அங்கே போய் போகிறப்ப ரீச் ஆகிறப்பா 12 மணி ரீச் ஆகி திரும்பி 6 மணிக்கு திரும்பி அங்கேருந்து பூம்பரைக்கு போகணும். இந்த மாதிரி தான் இந்த ஷூட்டிங் பண்ணேன். சார் சொன்னார், சென்னையிலே சாலை கிராமத்தில் ஷூட் பண்ணிட்டுருக்கிறப்ப எனக்கு தெரியும் மழை வரும்னு, அந்த மழைக்கு வேண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு சில சீன்கள் சொல்கிறப்ப அந்த சீன் எவ்வளோ ஃபீல் இருக்கோ அந்த வெதரும் கூட அந்த ஃபீல் இருக்கும்னு வந்து என் மெயில் இருந்துச்சு. அப்போ நீங்கள் சாங் பார்த்தீங்க. ஷூட்டிங் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் முடிஞ்சு அதோட சாங் மட்டும் வெயிட் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த சாங் எடுக்கிறப்ப அந்த மழை மூடு வேண்டிருந்துச்சு. அப்போ ரெயின் சீசன் இருக்குல்ல, டிஏ பண்ணிட்டுருக்கிறப்ப ரெயினை காற்று 6 மாதம் காற்று ரெயின் வரப்போ கேமரா கொண்டு போய் அந்த நேச்சுரலாக அந்த ஃபீலுக்கு அந்த நேச்சரும் கூட சப்போர்ட் பண்ணவனுக்கோஸ்கர வெயிட் பண்ணி சாங்கு எடுத்தா. இந்த மாதிரி தான் சின்ன படமாக இருந்தாலும் சின்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் அந்த பர்ஃபெக்ஷன்ஸ் எங்கேயுமே விட்டு கொடுக்கல, அவ்வளோ கரெக்டாக எடுத்தா. சாங் விஷயம் வந்தப்போ ஃபஸ்ட்டே நான் இந்த மாதிரி தான் சாங் வேணும்னு சொல்லியிருந்தேன். நம்ம கௌதம் சார் வந்து அவர் அப்பா சாங்கு, இன்னொன்று எட்வர்ட் சாங்கு அவர் எழுதினார். திரும்பி கோடீஸ்வரன் சார் விஜய் சார் பற்றி ஒரு சாங் வேணும்னு சொல்கிறப்பா, சார் நீங்கள் எப்படி எழுதுங்க தெரியாது, இந்த சாங்கு எப்படி இருக்குன்னா இப்போ சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் எங்கே வந்தாலும் கூட இந்த பாட்டு அது கூட இருக்கணும் சார், அந்த மாதிரி எனக்கு லிரிக்ஸ் வேணும்னு சொன்னேன். அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக அந்த லிரிக்ஸை எழுதியிருக்காரு. எல்லாருக்கும், எல்லா டெக்னீஷியனுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு படம்
வெற்றி ஆச்சுன்னா அந்த ப்ரொடியூசர் இன்னொரு படம் பண்ணுவாங்க. அந்த இன்னொரு படம் என்கிட்ட பண்ணுவாங்களோ இல்லையோ தெரியல, ஆனால் வேறு ஏதாவது ஒரு டைரக்டர் கிட்ட பண்ணுவாங்க. ஒரு படம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா கம்மி நாள் 300 குடும் அதில் வேலை கிடைக்கும். அந்த வேலை டெவலப்மெண்ட் ஆகணும்னா சின்ன சின்ன படம் வெற்றி ஆகிறது ரொம்ப அவசியம். சின்ன சின்ன படம் வெற்றி அடைஞ்சதா அந்த படம் சக்ஸஸ் ஆனதா கண்டிப்பாக எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும்னு என் ஒரு நம்பிக்கை. சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. நிறைய கைத்தட்டின அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்துள்ள கில்டு தலைவர் ஜாக்குவார் தங்கம் அவர்களே, தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் செயலாளர் பேரரசு அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அவருக்கு இயக்குனர் துர்கா அவர்கள் சால்வை அணிவிப்பார். இந்த படத்தின் பிஆர்ஓ வெங்கட் அவர்களுக்கு பேரரசு சார் அவர்களை சால்வை அணிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கிளாமர் சத்யா அவர்களுக்கு ஜாக்குவார் தங்கம் அவர்கள் சால்வை அணிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து ஒருத்தர் இருக்கிறார் உதய். அவர் நம்ம விஜய் சார் ரசிகர் தான். அதனால் அவர் ஈசிஆர் சரவணன் அவர்களை சால்வை அணிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஃபங்க்ஷனாக இருக்குது. ஸ்டேஜில் ஒரு ஹீரோயின் இல்லை, ஒரு ஆங்கர் இல்லை. அதனால் முதல்ல இந்த மாதிரி நடத்துறதுக்கு வெங்கட்டுக்கு ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிக்கலாம். அவர் சிறு முதலீட்டு படத்துக்கு ஒரு பிஆர்ஓ இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணுறாருன்னா அதுவே பெரிய விஷயந்தான். நம்ம டைரக்டர் துர்காவுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் அவர். இந்த படம் மனு ட்ரெய்லராக நம்ம சாங்கும் பார்த்தோம். அவர் டைரக்டர் பேசும்போது நான் விஜயோட ஃபேனு அப்படின்னாரு. அதனால் விஜய் சாரை வச்சு நிறையா ஷார்ட்ஸ்லாம் வச்சு எடுத்துருக்கிறாரு. மணிப்பயல்னு ஒரு படம் முதல்ல வந்திருந்தது. அறிஞர் அண்ணா இறந்த பிறகு ஜெகநாதன் டைரக்ட் பண்ண படம் அது. அதில் மாஸ்டர் சேகர் சின்ன பையனாக இருப்பார். அது ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ணாதுரைக்காண்டி எடுக்கப்பட்ட படம். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இப்போ விஜய்க்காண்டி இந்த படம் அவர் எடுத்திருக்கிறாருன்னா அது ஒரு பெரிய மிக சிறப்பு. அவருக்கு ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுங்களா. ஸோ பொதுவாக இன்றைக்கி யங்ஸ்டர்லாம் யங்ஸ்டர் மூளை மழுங்கடிக்கணும்னா இப்போ பவுடரு அந்த போதை வஸ்துகள் நிறையா வந்துருச்சு. சரக்கு அடிக்கிறதுலேருந்து ஒரு நாட்டை அழிக்கணும்னா வெப்பன்ஸ் எடுத்துகிட்டு போய் அடிக்கணுங்கிறதுல இந்த மாதிரி மூளையை செயல்பட விடாமல் பண்ணாலே போதும் ஒரு நாடு அழிஞ்சிரும். அதனால் அதில் இந்த யங்ஸ்டர்லாம் விழிப்புணர்வோடு இருக்கணுங்கிறது நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இப்போ நடக்கிற காரியங்கள்லாம் பார்த்திங்கன்னா சரியான ஒரு இதில் இல்லை, சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் யங்ஸ்டர்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. பொதுவாக ஒரு 2 வீலர் வண்டி எடுத்துங்க. முன்னெல்லாம் ஸ்ட்ரைட் ஸ்டாண்டு போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வயசு பசங்க யாரும் சைடு ஸ்டாண்டை தான் போட்டு போகிறான். ஏன்னா அதை கூட இழுத்து அவனால் போட முடியல. அந்தளவுக்கு உடம்பு ரொம்ப வீக் ஆகிடுச்சு இன்றைக்கி யங்ஸ்டருக்கு. ஸோ அதனால் பேரண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுற இதுவும் போயிடுச்சு இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டருக்கு. ஸோ ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் கூட கவனம் செலுத்தணும் பேரண்ட்ஸுக்குன்னு இந்த மனுங்கிற ஒரு படம் மூலமாக அவங்கள கேட்டுக்கிறேன். இந்த டைரக்டர் ரொம்ப போராடி தான் வந்திருக்கிறாரு. அதே மாதிரி கார்த்திக்னு கலரிஸ்ட்டு ஒரு மேட்ரு சொன்னார். கார்த்திக் தானே 284 படம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னாரு. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல பண்ணுங்கன்னு டைரக்டர் பார்த்து சொன்னார். ஆனால் ப்ரொடியூசராக நாங்கள் அவ்வளோ செலவு பண்ண முடியாது, அதனால் கொஞ்சம் சிக்கனமாக பண்ணுங்கன்னு வேண்டுகோள் வைக்கிறேன். ஏன்னா அவர் 6-7 படம் ஒர்க் பண்ணாருன்னாரு. 6-7 படம் இது ஃபஸ்ட்டு படம்னாரு துர்கா. அவர் 6-7 படம் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எல்லாமே இவருக்கு ஒரு நல்ல யங்ஸ்டர் ஃப்ரெண்ட்ஸாக அமைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னா இவரை பார்த்துட்டு நிறையா புது ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க. இவருக்கு சான்ஸ் கொடுத்த ப்ரொடியூசர் சதீஷ் அவர்களுக்கு நம்ம வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம். அவர் வந்திருக்காரா? சரி, அவருக்கு ஒரு கைத்தட்டு பாராட்டு தெரிவிச்சுக்குவோம். ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் நல்லா இருந்தால் தான்
அந்த படத்தில் சம்மந்தப்பட்ட அத்தனை டெக்னீஷியன் குடும்பமும் நல்லாயிருக்கும். அதை உணர்ந்து ஒரு டைரக்டர் இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து ஒரு தயாரிப்பாளர் காப்பாற்றின படம் பண்ணியிருக்கிறாருன்னா அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம். மனு திரைப்பட இசை வெளியீட்டு விழா. இப்படத்தின் இயக்குனர் துர்கா, ஃபுல் நேம் துர்கா பிரசாத், லல்லு பிரசாத் மாதிரி துர்கா. ஆமாம், துர்கா பிரசாத். நான் இங்கே வந்தது காரணமே நான் இழுத்து வரப்பட்டேன். துர்கா பிரசாத் வந்து விஜய் ரசிகர், தீவிர ரசிகர். ஆமாம், நான் இப்போ ஏற்கனவே ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருந்துச்சு, அதனால் ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் வர்றதுக்கு தயங்கினேன். எங்கே இருந்தாலும் வராமல் போயிடுவாருன்ட்டு அங்கேயே ட்ரெயினில் காட்டிட்டாப்புல. ஆனால் விஜய் ரசிகர்னு அங்கே எங்கேயோ முத்திரை குத்திருக்காப்புல. சரி, 2 படம் பண்ணியிருக்கிறாரு. நம்ம விஜய் ரசிகரை பற்றி கதை அப்படின்னா ஒரு வந்து ஆகணும் அப்படிங்கிற ஒரு தூண்டில். அதுக்கு உடனே வந்து நம்ம வெங்கட் பிஆர்ஓ, ஆமாம், அவர் தான் சார் வந்துடணும் சார், சின்ன படம் சார். சார் டேரக்டர் வந்து விஜய் ரசிகர் சார், விஜய் ரசிகர் கதை சார். 5-6 விஜய் இப்போ போட்டார் அவர். அதனால் அது வந்து விஜய் ரசிகர் இயக்கிய படம் அப்படிங்கிறனால நான் வந்திருக்கிறேன். அதை நான் சந்தோஷம் அடைகிறேன். விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அடுத்து முதல்வர் ஆயிடுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இப்போ மனு ரெடி பண்ணிட்டாங்க. எல்லாரும் நடிகர்கள் வந்து கட்சி ஆரம்பித்து சீமானுக்கப்புறம் ஆளுங்கட்சி ஆனதுக்கப்புறம் தான் மனு ரெடி ஆகும். எவ்வளோ நம்பிக்கை இருந்தால் துர்கா பிரசாத் நீங்கள் சாதாரண இல்லை. ஆமாம், இப்போவே மனு ரெடி பண்ணிட்டாரு. ஆனால் இந்த மனு வந்து நல்ல மனு தான், நல்ல மனு தான். மனுவில் 2 இருக்குது. மனு தர்மம் ஒன்று இருக்குது, இன்னொன்று மனு நம்முடைய ஆதங்கம். மனு தர்மம், இது மனுங்கிறது, இது ஆதங்கம். நம்ம குறை, நமக்கு என்ன தேவை, அதை கொண்டு நம்ம வந்து அரசியல் கொடுப்போம். அவங்க தூக்கி எங்கே விடுவாங்கன்னு தெரியும் நம்மளுக்கு. இது வந்து அரசியல்வாட்டு கொடுத்து அப்படி போகிற மனு இல்லை. இது மக்கள்கிட்ட கொடுக்குற மனு. இது மக்கள் கண்டிப்பாக இந்த மனுவை பரிசீலிப்பாங்க. கண்டிப்பாக இந்த மனுவுக்கு ஒரு வெற்றியை கொடுப்பாங்க. நம்ம விஜயமுரளி சார் ஒன்று சொன்னார், அவரோட ஆதங்கம். ஒவ்வொரு மனு கொடுப்பாங்கல்ல, அவர் ஆதங்கம் யாருமே நடிகைகள் வரல. அவர் வெறும் ஆம்பளைலாம் இருக்காங்க. ஆமாம், இது இப்போ மாஸ்டர் ஜாக்குவதங்க மூஞ்சியை பார்க்கணும், கொஞ்சம் எட்டி பார்த்தா பேரஸ் மூஞ்சியை பார்க்கணும். எத்தனை நாளைக்கு தான் தேயிலைக்கு இவங்க மூஞ்சியை பார்த்துக்கிட்டு இருக்குது. ஏதோ ஒரு கொண்டாந்தா கொஞ்சம் ஆமாம் ஆமாம், அதில் அது நீங்கள் அவங்க டேஸ்ட் பேசியிருக்காப்புல. மாஸ்டர் வந்து 200 வருஷம் வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். அதனால் இந்த ஆசா பாசம், அந்த தம்மு தண்ணி கஞ்சா இது எதுவுமே இல்லாமல் சித்தரேட்டார். ஆமாம், ஏன்னா 200 வருஷம் வழங்கிருக்காங்க. அதனால் நீங்கள் லிஸ்ட்டு சேராதீங்க. நான் பேசுகிறது விஜயமுரளி சாரை பற்றி, அவர் ஃபீலிங்கை நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்கள் வேறு ட்ராக். அது சித்தர் சைடில் நாங்கள் வரல, பெண் பித்தர் சைடில் வந்துக்கிருக்கோம். ஆனால் என்ன, அவர் விஜயமுரளி சார் வந்து என்னடா ஒன்று கிளாமர் இல்லைன்னா ஒருத்தர் கிளாமர் ஒருத்தருக்காரு சார், இவர் கூட்டு கிளாமர் சத்தியா கூட்டு வந்துடுவார். நமக்கு கிளாமர்னு எனக்கு தெரியும். சத்தியாங்கிறது ஆம்பளைக்கும் வைப்பாங்க, பொம்பளைக்கும் வைப்பாங்க. நான் ரொம்ப நாளாக கிளாமர் சத்தியா வர்றாரு அப்படின்னா, அவர் சத்தியாங்கிற லேடிஸ் கிளாமர் வரும்போல அப்படின்பா இவரை பார்த்துட்டேன். கிளாமர் சத்தியாவை கூட்டு வர இவர் தான், பேர்லேயாவது ஒரு கிளாமர் இருக்கட்டுமே அப்படின்ட்டு. என்ன நீவே உண்மையான கிளாமர் கூட்டுவாங்க நீங்கள். அப்போ விஜய் ரசிகரை பற்றி
கதை அப்படிங்கிறனால மாஸ்டர் பிரச்சனை இல்லை. விஜய் படத்துக்குலாம் ஃபைட் மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. இங்கே சிறப்பு அழைப்பர் நம்ம ஈசிஆர் சரவணன். அவர் வந்து விஜய் ரசிகர் மன்ற தலைவராக இருந்து இன்றைக்கி தொண்டராக மாறி இருக்கிறாரு. என் நண்பரும் கூட அவர். ஆமாம், ஈசிஆர் சரவணன் நான் வாழ்த்தான் போக முடியாது, ஏன்னா நான் இருக்குது ஈசிஆர். நம்ம கொஞ்சம் சேஃப்டிக்கு ஆள் வேணும். சேஃப்டிக்குன்னு இல்லை, நாளைக்கு ஏதாவது விஜய் சாரை பற்றி பேசி அந்த ஏரியா கடக்கணுண்ணா, இதெல்லாம் சிந்திச்சு செயல்பட வேண்டி இருக்குது. ஈசிஆர் சரவணன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு 8 வருஷமாக பார்த்துருப்பேன். நான் விஜய் சாரோட ரசிகராக நான் பார்த்தது இல்லை. ஏன்னா இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. இவர் 7-8 வருஷத்துக்கு முன்னாடியே விஜயோட தொண்டராக இருந்தவர். ஈசிஆரில் வருதா புயலாக இருக்கட்டும், கொரோனா காலகட்டமாக இருக்கட்டும், என்ன பிரச்சனை சரி இறங்கி எவ்வளோ வைப்பார். அங்கே உள்ள ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் என்ன தேவை. அங்கே ஈசிஆரில் இன்னொரு சைடில் பார்த்தா நிறைய குடிசைகள் வீடு தான் இருக்கும். இந்த வருதா புயல் அந்த வெள்ளம் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் ரொம்ப அவசரப்பட்டாங்க. இங்கே இருந்து அந்த பக்கம் போகிறக்கே கஷ்டமாக இருக்கும். அது ஒரு மரம்லாம் போட்டுக்கிட்டு நடந்து போகிறது. அப்போ இவங்க இறங்கி அத்தனை பேருக்கு சாப்பாடு என்னென்ன தேவை, மளிகை பொருட்கள் எல்லாம் கொடுத்தாங்க. நான் என்ன சொல்கிறதுன்னா, இதெல்லாம் விஜய் சார் அரசியல் வர்றதுக்கு முன்னாடி. இப்போ அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் கொடுத்தா கூட ஓகே, ஓட்டுக்காக நினைக்கலாம். ஓட்டுக்காக இல்லை, அவங்களுடைய தொண்டு உள்ளம். அதே மாதிரி விஜய் சாரோட பிறந்தநாள் ஒவ்வொரு பிறந்தநாளைக்கும் என்னை கூப்பிட்றாரு, சார் நீங்கள் தான் சார் வரணும், நான் கலந்துக்குவேன். அவர் பிறந்தநாள் அன்னைக்கு நம்ம சும்மா ஒரு ரசிகர் மன்ற சார்பாக ஒரு வாழ்த்து பேசணும். அதனால அங்கே உள்ள ஏழை மக்கள் யார் கணக்கெடுத்து அவங்களுக்கு தையல் மிஷின், சேலை, நிறைய விஷயங்களை பண்ணவர் தான் ஈசிஆர் சரவணன். அதனால் வந்து அவர் விஜய் சாருடைய அந்த அரசியல் பயணத்தில் இன்றைக்கி முழுசாக ஈடுபட்டிருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஆமாம், அரசியல் ஆதாயத்துக்காக முன்னால் எதுவும் பண்ணலை. இவங்களுடைய தொண்டு உள்ளதால் வெளிப்பட்டுச்சு. இப்போ ஈசிஆரில் ஃபுல்லாக இறங்கி வேலை பார்த்துக்கிறாங்க. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். ஆமாம் ஆமாம், உதவி செய்யறதுக்கு நல்ல மனசு வேணும் ஃபஸ்ட்டு. இன்னொன்று, பண்ணது எல்லாமே இவங்களுடைய சொந்த காசு. இவங்க சொந்த காசுல எல்லாம் பண்ணாங்க. அதனால் விஜய் சார் மனசில் ரொம்ப இடம் பிடிச்சது ஈசிஆர் சரவணன். வாழ்த்துக்கள். ஆமாம், சீக்கிரம் எலெக்ஷன் வரப்போகுது, சீட்டு கேளுங்க, ஜெயிச்சிருங்க, எம்எல்ஏ ஆயிருங்க. மந்திரி ஆகிட்டிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஏன்னா இப்போல்லாம் நாங்கள் வந்து எந்த மந்திரி போகிறோன்னு தெரில. முன்னெல்லாம் மந்திரிகளுக்கு ஏதாவது காரியம்னா கேட்பாங்க, கொடுத்த வேலை நடந்துடும். இப்போ அந்த நம்பிக்கையும் போச்சு. நிறைய பேர் வேலைக்காக பணம் கொடுத்துப்புட்டு, முன்னால் ஒரு காலத்தில் வேலைக்காக பணம் கொடுப்பாங்க, மக்கள் லஞ்சம் கொடுப்பாங்க, வாங்குவாங்க, வேலை வாங்கி கொடுத்துருவாங்க. இப்போ அந்த நம்பிக்கையும் போச்சு. வேலை தானே சொல்லிட்டு பணத்தையும் வாங்கிவிட்டு வேலையும் கொடுக்குறதில்ல, பணத்தை திருப்பி கொடுக்குறதில்ல. நிறைய கேஸ் போய்கிட்டு இருக்குல்ல. அப்போ ஒரு மந்திரிகிட்ட லஞ்சம் கொடுக்குறதே தப்பாக இருந்துச்சு, இப்போ நம்பி கொடுக்குறது தப்பாக இருக்கு. ஓகே, லஞ்சம் கொடுத்தது தப்பு, இப்போ நம்பி கொடுக்குறது அதோட தப்பாக இருக்குது. எதைத்தான் நம்புறது? பவரில் இருக்காங்க, மேலே இருக்காங்க, மந்திரி இருக்காங்க, காசு கொடுத்தா காரியம் ஆகும்னு நினைக்கிறோம். வாங்குறீங்க, வேலை வாங்கி கொடுக்க முடியலையா, காசை திருப்பி கொடுத்துடணும். இல்லைன்னா உங்களுக்கு வாய்க்கரிசி ஆயிடும். ஏழைகளை வயிற்றில் அடித்து வாங்குகிற காசு எல்லாமே உங்களுக்கு வாய்க்கரிசி தான். 2 மினிஸ்டர் மேலே இது போய்கிட்டு இருக்கு. வேலை வாங்கி வரேன்னு சொல்லி பணத்தை வாங்கி கொடுக்கல. இந்த நேரத்தில் நான் சொன்னேன், விஜய் சாருக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு,
உங்கள் சிலர் ரொம்ப திட்டாவது லஞ்சம் வாங்காதீங்க, அப்படி வாங்கினாலும் எதுக்காக வாங்கினீங்களோ அதை நிறைவேற்றிருங்க. இதுதான் ஈஸியா சார். ஆமாம் சார், ஒன்று சார் கொஞ்சம் மந்தி ஆயிடுவீங்க. ஆமாம், நான் கொஞ்சம் மனசில் வச்சுங்க எல்லாத்தையும். இந்த படம் ஒரு விஷயம் சொன்னார் விஜயபுல் சார். குடி போதை, கஞ்சா. இப்போ நம்ம மனு கொடுக்க வேண்டியது, இந்த படத்துக்கு பேர் மனு. நம்ம உண்மையிலே எல்லாரும் மனு கொடுக்க வேண்டியது எங்கன்னா ஆண்டவன்ட்டு கொடுக்க நிலவில் இருக்கும். அரசியல் கொடுக்கலாம் வேஸ்ட். யாருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கோ நம்ம மனுவை கொண்டு கடவுள் காலத்தில் வச்சிடணும். அப்போது உனக்கு ஏதாவது விடிகாலம் பிறக்கும். போதை, கஞ்சா, இன்னும் விதவிதமாக இருக்குது. என்ன லிஸ்ட்டாக அவர் விஜயமுரு சார் தெரியும். அந்த பவுட்ரு என்ன அபினா விபினா அது அவருக்கு நமக்கு தெரியும். நமக்கு தெரிஞ்சதுப்புறம் சரக்கு, கஞ்சா. எப்படின்னா அதுக்காக நான் எனக்கு பழக்கம் சொல்லாதியே, கேள்விப்பட்டதை சொல்கிறேன், பழக்கப்பட்டதை சொல்லலை. அது அவருக்கு அந்த பழக்கம் இல்லை. அவருக்கு கேள்விப்பட்டது லிஸ்ட் அவர் வச்சு மனப்பாடம் பண்ணியிருப்பார். இப்போ வர ராமேஸ்வரத்தில் ஒரு காலத்தில் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவோம், மாதக்கணத்தில் அலைவோம், லெட்ரு கொடுப்போம், கிழிச்சு போடும், கொஞ்சம் சாடை சொன்னால் மூஞ்சி மொசரையும் பாரு, இவ்வளோதான் ரியாக்ஷனாக கொடுக்கலாம், போயிட்டு இருக்கோம். அந்த காதல் ஒத்துக்கலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், தாடி வளர்ப்போம். மேக்ஸிமம் போனால் ஆம்பளைங்க இல்லை ரொம்ப உச்சமா தண்ணி அடிப்பாங்க. அந்த காலத்தை பார்த்தாலாம் என்ன, காலில் தோத்துட்டான்னா அவன் தேவதாஸ், அவ்வளோதானே. தண்ணி அடிப்பார், தாடி வளர்ப்பார். வாலியம் பையன் கமலஹாசன், லவ் ஃபெயிலியர் தண்ணி அடிப்பார், தாடி வளர்ப்பார், வாலியம் மயம் பாடுவார். தேவதாஸில் வாலியம் மயம், உலகே மாயம், இதுதான் இருந்துச்சு. இன்னைக்கு பாருங்க, ஒரு பொண்ணு காதலிக்குன்னா குத்தி கொண்டு வராங்க, குத்தி கொண்டு வரான். எந்த காலகட்டத்தில் இருக்கும்? ஒரு பொண்ணு லவரோட எங்கேயாவது தனியாக போச்சுன்னா 3 வருஷம் ரேப் பண்ணிடுறாங்க. போய் மகளிர் விடுதலையும் இருக்க முடியல, ஸ்கூலுக்கும் +2 படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கும் போக முடியல. எங்கே ஆபத்து வருது? நான் என்ன சொல்கிறேன்னா, எங்கே ஆபத்து வருதுன்னா, ஒரு காலத்தில் ஒரு 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தில் பெண்களை ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க. அப்படியே அனுப்புனாலும் அந்த 5வது தான் உச்சபட்சம். 5வதுக்கு அப்புறம் ஹைஸ்கூல் போகக்கூடாது, போட மாட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் முன்னேறிச்சு, அப்புறம் ஹைஸ்கூல் வரைக்கும் தான். காலேஜில் போகலாம் அனுப்பவே மாட்டாங்க. கிராமங்களில் படித்தது போதும், 10வது படித்தது போதும் நிறுத்திட்டுருவாங்க. நான் படிக்கும்போது, காலேஜில் நான் படிக்கும்போது ஒரு கிளாஸில் 25 பேர் இருப்போம். அதில் 20 பேர் ஆம்பளை, 5 பேர் தான் பொண்ணுங்க. இப்போ எல்லா காலேஜ்லையும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ பெண்கள் முன்னேற்றம் வந்திருக்கு, எல்லாமே வந்திருக்கு. இப்படி காலேஜ் போகிற பொண்ணை கெடுக்கிறதும், +2 கொடுக்குற பொண்ணை கொண்டு போகிறதுமா அங்கங்கே நடந்துச்சுன்னா, திரும்ப மக்களுக்கு, அப்பா அம்மாவுக்கு பொண்ணுங்களை அனுப்புறதுக்கு பயம் வருமா வராதா? அப்போ நீங்கள் ஆணுக்கு நிகர் பெண்ணு சொல்லிட்டோம். இது திருப்பி பழைய மாதிரி ஆயிரம் போல இருக்குது. உண்மையான அப்பா அம்மாலாம் கொஞ்சம் படித்தா போதும், எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் ஒரு காலத்தில் இருந்துச்சு. அது மாதிரி திருப்பி ஆயிரம் போல இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் முதல்ல இந்த குடியை குறைக்கணும். நாட்டில் மது போதையை குறைக்கணும். அதுதான் சொன்னார், நல்ல வார்த்தை சொன்னார். மூளையை வேலை செய்ய விட மாட்டேங்குது, மூளையை மழுங்கடிச்சு விட்டுருது. எது தப்பு இது ரெண்டு தெரியல. ஏன் கொலை பண்ண நினச்சா கொலை பண்ணிடுறான், ஒரு பொண்ணு கற்பழிக்க நினச்சா கற்பழிச்சிடறான். பல்கலைக்கழகத்தில் நடக்குது, காலேஜில் நடக்குது, ஸ்கூல் நடக்குது. இன்னைக்கு பெண் உரிமைக்கு, பெண் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இன்றைக்கி இருக்குது. இதில் நம்ம அரசாங்கம் சொல்கிறோம், அரசாங்கம் ரொம்ப கவனம் செலுத்தணும், கடுமையாக அதுக்கு தண்டனை வரணும். மக்கள் இந்த பாருங்கள், ராமேஸ்வரத்தில் அவனை கைது உள்ளே வச்சாங்க. அந்த மக்களை மட்டும் தடுக்காமல் விட்டுருந்தா போலீஸ் உள்ளே போய் கொண்டிருப்பாங்க சார். இன்றைக்கி சரி நடக்க போகுது.
நீங்கள் இப்படியே பண்ணிக்கிற அரசாங்கம் இப்படியே பண்ணி சரியான ஒரு இதில் இல்லைன்னா நாளைக்கு எவ்வளோ ஒரு பொண்ணை கற்பழிச்சிட்டு நீங்கள் போலீஸில் வச்சா மக்கள் போலீஸ் ஸ்டேஷன் உடைச்சு அவனை கொண்டுருவாங்க சார். வரும் சார். எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு இல்லை, கவர்மெண்ட் பாதுகாப்பு இல்லை, எதுவும் பாதுகாப்பு. மக்கள் என்ன செய்வாங்க? அவன் பாதுகாத்துக்குவான். அவன் வீட்டில் குடும்பத்தை பாதிக்கப்பட்டாங்களா, தண்டனை அவன் கொடுக்க ஆரம்பிச்சிடுவான். ஒரு நியூஸ்லாம் பார்க்கும்போது எவ்வளோ பதட்டமாக இருக்கும். அதனால் இப்போது மனு அப்படின்னா அரசியல்கிட்ட கொடுக்குறலாம் இல்லை, ஆண்டவன்கிட்ட கொடுக்கணும். திரும்ப திரும்ப இனிமேல் மக்களே ஒரு குற்றவாளியை தண்டனை கொடுக்குற அந்த உரிமையை மக்களே எடுத்துக்கிற ஆபத்து வந்துடக்கூடாது. அந்த சூழ்நிலை மக்கள் நாடு போயிட்டுருக்கு. இதை தடுக்கணும் தான் இன்றைக்கி இந்த மனு ஆடியோ லான்ச்சில் இது கவர்மெண்ட் கொடுக்குற மனுவாக இருக்கலாம், ஆண்டவன் கொடுக்குற மனுவாகவும் இருக்கலாம். நல்லது நடக்கணும். நன்றி, வணக்கம். நன்றி சார். சிறப்பாக கிளாமர் சத்யாவை கூப்பிட்டு வந்துடுறேன்னாரு. ஆக்சுவலாக அந்த கிளாமருங்கிற பேர் யார் வச்சதுன்னா அவங்க அப்பாவுக்கு. அவங்க அப்பா பேர் கிருஷ்ணமூர்த்தி. அவர் எம்ஜிஆர் படங்களுக்கெல்லாம் பிஆர்ஓ ஒர்க் பண்ணவர். அப்போ எம்ஜிஆர் வந்து ஆற்காடு ரோட்டில் அவர் ஆஃபீஸில் என்ன பண்ணுவாங்க, கிருஷ்ணமூர்த்தியை கூப்பிடுன்னு சொன்ன உடனே அந்த ஆஃபீஸில் இருக்க ஸ்டாஃபுங்களுக்கு எந்த கிருஷ்ணமூர்த்தியும் தெரியாதுன்ட்டு ஒவ்வொருத்தரையும் 3 கிருஷ்ணமூர்த்தியும் கூப்பிட்டு அனுப்பிச்சிடுவாங்க. ஒன்றை கூப்பிடலேன்னு சொல்லி எம்ஜிஆர் சொல்லி, ஏன் இந்த கொலை பண்ணால் நீங்கள் எந்த கிருஷ்ணமூர்த்தின்னு தெரியல, நீங்கள் கிருஷ்ணமூர்த்தின்னு மட்டும் சொன்னோன்னே நாங்கள் கூப்பிட்டுறோன்னு சொல்லியிருக்காங்க அசிஸ்டண்டெல்லாம். ஒரு நாள் 3 பேருமே வர சொல்லி உங்கள் கம்பெனி பேர் என்னன்னு கேட்டார். சித்திரமகால்னு, நீ இன்னையிலேருந்து சித்திரமகால் கிருஷ்ணமூர்த்தின்ட்டார். இன்னொருத்தர் வந்திருக்கார். அவர் வந்து நான் உங்கள் கம்பெனி பேர் என்ன, வீனஸ் கிருஷ்ணமூர்த்தின்னு வச்சாச்சு. இவங்க அப்பா என்ன பண்ணுவார்னா அழகாக எம்ஜிஆர் மாதிரி மீசையை வரைஞ்சிட்டு புருவத்துக்கெல்லாம் ஐப்ரோ போட்டு தாடி நல்லா வலிச்சிட்டு ஒரு பெரிய சந்தனம் போட்டு வச்சு ஒரு, நீ எப்போ பார்த்தாலும் கிளாமராக இருக்கையா, நீ இன்னிலேருந்து கிளாமர் கிருஷ்ணமூர்த்தின்ட்டார். சரி, அவருக்கு தான் அவர் பேர் வச்சார் கிளாமர் கிருஷ்ணமூர்த்தின்ட்டு. ஏதோ ராவுத் பகதூர் ஃபேமிலி மாதிரி அவங்க அப்பா பட்டத்தை தூக்கி இப்போ பையன் கிளாமர் சத்யான்னு வச்சுருக்காப்புல. நல்ல வேலை பொண்ணுக்கு கிளாமர் திவ்யான்னு வைக்காம அவன் பையன் இப்போ வந்து அவன் பையன் வந்து இப்போ கிளாமர் விவேக் ஆகிட்டான் அவன். இது வந்து பகதூர் ஃபேமிலியில் வர்ற மாதிரி, அது ஜமீன் பரம்பரை மாதிரி இந்த பட்டம் போயிட்டுருக்குதுங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி விஜய் சார் படத்தில் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். நல்லா பேரோ சந்திரலேகா படம், கோயம்புத்தூர் மாப்பிள்ள, மெர்சல் வரைக்கும் நானும் சத்யாவும் சேர்ந்து பிஆர்ஓ ஒர்க் பண்ணியிருக்கேங்கிறதையும் இங்கே நான் சொல்லிக்கிறேன். நன்றி. இந்த பாடல் மற்றும் ட்ரெய்லரை மேடையில் இருக்கும் செல்வா அவர்களும் விஜய் முரளி சார் அவர்களும் ஜாகுவார் தங்க மாஸ்டர் அவர்களும் இணைந்து வழங்க மேடையில் இருக்கும் இயக்குனர் பேரரசு அவர்களும் ஈசிஆர் சரவணன் அவர்களும் பெற்றுக்கொள்கிறார்கள். டைரக்டர் சார், ஹீரோ சார், டைரக்டர் ஹீரோ எப்படி வந்து